என்னை விட்டு பிரிச்சிருக்க மாட்டேன்னு என் பொண்ணு சொன்னாளா? ஆமா பெரியம்மா. இப்பதான் இந்த அம்மாவோட அருமை என் பொண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. என்ன இருந்தாலும் என் பொண்ணு இல்லையா, பாசம் விட்டு போயிடுமா? அதான் என்னை விட்டு பிரிஞ்சு வர முடியாதுன்னு சொல்லிருக்கா. அந்த சிந்தாமணி சக்தியை தன் கைக்குள்ளேயே வச்சுக்கணும் பார்த்தா, ஆனா என் பொண்ணு அவளுக்கு நல்ல பாடம் கற்பிச்சிட்டா. நல்லா வேணும் பெரியம்மா. அது மட்டும் இல்ல, வேற என்ன சொல்லுமா? சஞ்சய விவாகரத்து செய்யவும் தான் தயாருங்கிற அளவுக்கு சக்தி பேசிட்டா. எனக்கு அது பிடிக்கல. அத தட்டி கேட்டதுக்கு சக்தி என்ன அவமானப்படுத்தி பேசிட்டா பெரியம்மா. ஆனந்தையும் தரக்குறைவா பேசிட்டா, என்னையும் மட்டம் தட்டிட்டா. இல்லம்மா, என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ உன் மனசு வருத்து பண்ணுமே இப்படி சொல்லிருக்க மாட்டா. இப்படி ஒரு போடு போட்டாதான் அந்த சஞ்சய் சிந்தாமணியை விட்டுட்டு நம்ம கூட வந்து சேருவா. அதுக்காகதான் சொல்லிருப்பா. வரமாட்டாரு. சிந்தாமணி அவரை வளர்த்தவ, அதனால கண்டிப்பா அவளை விட்டுட்டு வரவே மாட்டாரு. என்ன காயத்ரி, நீ யார் பக்கம் பேசுறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பெத்த பொண்ணுன்னு வரும்போது பாசம் உங்க கண்களை மறைக்குது. இதுவே எனக்குன்னு வந்தப்போ நீங்க கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு ஆனந்தோட என்னை சேர்த்து வைக்க துடிச்சீங்க. அந்த நந்தினி எங்க பெரியம்மா? உங்க சக்தி வாழ வேண்டாமா? இறங்கி வரும்போது விட்டு கொடுக்கணும். அப்படி செய்யலனா நட்பு பாசம் ரெண்டுமே உடைஞ்சு போகும் பெரியம்மா. இவ பேசாம இருந்தாலே போதும், சஞ்சய் சிந்தாமணியை விட்டுட்டு ஓடி வந்துருவாரு. கண்ணீர் எப்பவுமே ஜெயிக்கும் பெரியம்மா. காரசாரமான விவாதம் நிச்சயமா வெற்றியை கொடுக்காது. இத நான் சொன்ன சக்தியை எடுத்துக்க மாட்டா. நீங்களே அவளுக்கு பக்குவமா எடுத்து சொல்லுங்க பெரியம்மா. காயத்ரி அம்மா, எல்லாரும் சந்தோஷமா வாழணும், அதுதானே முக்கியம். காயத்ரிக்கு சக்தி அவ புருஷனோட சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு ஆசை. அது தப்பு இல்லையே. எப்படியாவது சஞ்சயை மீட்டு கொண்டு வந்து சக்தியோட வாழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இதை நான் சாகறதுக்குள்ள சாதிப்பேம்மா. ஆனந்த், ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? நீ நிறைய வருஷம் தீர்க்காயசா இருப்ப, நிறைய பேரை வாழ வைப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாப்பா. காயத்ரி, வா சக்தி. நீங்களாம் ஒரு 5 நிமிஷம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். நீ உட்காரு சக்தி. நீ வரேன்னு சொல்லவே இல்லையே. நான் சொல்லிட்டு தான் வரணுமா காயத்ரி? நான் அப்படி சொல்ல சக்தி. அது சரி, என்ன சாப்பிட்ற? என்னையும் உபசரிக்கிறியா? நான் இந்த ஆபீஸ்ல 3வது மனுஷன் இல்லைல்ல? சேச்சே, நான் அதை மீன் பண்ணலடா. ஹலோ,
காயத்ரி, நீ ஏன் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யற? ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆள் வச்சுக்கலாம் இல்லையா? அதெல்லாம் சரி வராது சக்தி. நம்ம வேலையை நம்ம தானே பண்ணணும். ஏன், நான் இருக்கேன்ல. அம்மா என்ன சொன்னாங்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய சொன்னாங்க. நான் உன் ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கிறேன். இல்ல சக்தி, அதெல்லாம் சரி வராது. ஏன் காயத்ரி? உனக்கு இங்க இருக்கிற வேலைகளும் அவசரங்களும் புரியாது சக்தி. நானும் படிச்சவதான், கை நாட்டு இல்ல. சொல்லி தந்தா எனக்கும் புரியும். சக்தி, உனக்கு கோச் பண்ண எனக்கு டைம் இல்ல. அந்த நேரம்லாம் எனக்கு வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? என்ன இப்போ இதெல்லாம் நான் பெரியம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? சொன்னாதான் நல்லா இருக்குமா? வேண்டாம் சக்தி, இதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல. நீ ரொம்ப நாளா அம்மாவை பிரிஞ்சு இப்பதான் வந்து சேர்ந்திருக்க. நீ ஃபர்ஸ்ட் அம்மா கூட சேர்ந்து சந்தோஷமா இரு. அப்போ என்ன இந்த ஆபீஸ் பக்கம் வர வேண்டாம், ஒதுங்கி இருன்னு சொல்றியா? சரி, அப்படிதான் வச்சுக்கோ. ஏன், என் கம்பெனி இது, என்னையே ஒதுக்கி வைக்கிறியா நீ? உன் கையில இருக்கிற என் அம்மாவையும் இந்த கம்பெனியும் எனக்கு நான் சொந்தமாக்கிக்கல. என் பேர் சக்தி இல்ல. ஹலோ, வந்துட்டாங்களா? இதோ 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே, ஒரு நிமிஷம் சக்தி. காயத்ரி, 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 என்னாச்சு? காயத்ரி, 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 என்னாச்சு காயத்ரி? காயத்ரி, நான் எங்க இருக்கேன்? வீட்டில் தான்டா கண்ணா இருக்க. தாத்தா, நான் ஆபீஸ்ல தானே இருந்தேன். இங்கப்பா வந்த? நான் தான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நீயா என்ன கூட்டிட்டு வந்த? நீ ஆபீஸ்ல மயக்கம் போட்டு விழுந்துட்ட. நான் தான் உன்னை கார்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இந்தா, முதல்ல இந்த பாலை குடி. தாத்தா, காயத்ரி ஆபீஸ்ல இருக்கிற வேலையை தானே இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறா. ஆபீஸ்ல ஏகப்பட்ட டென்ஷன் வேற. காயத்ரியால தானா செய்ய முடியறது இல்ல. யார் சொன்னாலும் அவ கேக்குறதும் இல்ல தாத்தா. சக்தி, சில பிரச்சனைகளை உடனுக்குடனா தீர்த்திடணும். இல்லனா அதே விவகாரம் ஆயிடும். அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம ஆபீஸ்ல நிறைய இருக்குமா? நீ பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன் ஸ்ட்ரெயின் பண்றதுனால தான் எனக்கு மயக்கம் போட்டு விழுந்த. உன் வயித்துல குழந்தை இருக்கு, அதை மறந்துடாத. எதுக்கு வீம்புக்குன்னு வேலை செய்யற? ஏதோ இந்த ஆபீஸ் நிர்வாகமே உன் தலையில ஓடுற மாதிரி. நீ ஆபீஸ்க்கு வரலனா அங்க வேலை நடக்காதா? நிர்வாகமே ஓடாதா? இல்ல நீ வரலங்கிறதுனால ஃபேக்டரியை எடுத்து மூட போறாங்களா? சக்தி, எங்க அம்மா இப்படி முடியாம இருந்தப்போ இப்படி எல்லாரும் எங்க அம்மாவை கேள்வி கேட்டாங்க. எங்க அம்மா முதலாளிங்கிறதுனால இப்படி கேள்வி கேட்க கூடாதா என்ன? நந்தினிக்கு முடியாதப்போ ஒரு காயத்ரி வந்து பாத்துக்கிட்ட மாதிரி இந்த காயத்ரிக்கு முடியாதப்போ ஒரு சக்தி வந்து பாத்துக்க மாட்டாளா என்ன? ஆமாம் காயத்ரி, சக்தி சொல்றது கரெக்டு தான். நீ எதை பற்றியும் கவலைப்படாத. இனிமேல் எல்லாத்தையும் அவள் பார்த்துப்பா. கரெக்டா சொன்னீங்க தாத்தா. கொஞ்ச நாளா காயத்ரி ரொம்பவே ஆடிட்டு இருக்கா. சக்தி, இல்லையா பின்ன? யார் சொல்றதையும் கேட்காம இவ்வளவு கடுமையா உழைச்சா உனக்கு தானே காயத்ரி கஷ்டம். காயத்ரி, சக்தி சொல்றது உண்மைதாம்மா. காயத்ரி, உன் ஆட்டத்தை அடக்கதான் நான் வந்திருக்கேன். என் தங்கச்சிக்கு ஒரு குழந்தை பிறந்து அது என்ன பெரியம்மான்னு கூப்பிட வேண்டாமா? நான் பெறாத குழந்தைய கொஞ்சம் வேண்டாமா? தாத்தா, காயத்ரியோட பல்ல புடுங்கியாச்சு. அப்ப நான் கிளம்புறேன். காயத்ரி, நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே, யூ டேக் ரெஸ்ட். பாய். பாய். வரேன் தாத்தா. வாமா. சக்தி வந்தாலே இப்படிதான் படபடபடன்னு ஏதாவது பேசிட்டு போவா. அவ பேசுனதை தப்பா எடுத்துக்காதம்மா. உன் மேல உள்ள அக்கறையில தான் அப்படி பேசிட்டு போறா. சஞ்சய், இந்த தண்ணி.
டேய் டேய் இந்த விளையாட்டுத்தனம் உனக்கு இன்னும் மாறவே இல்லையா? இதை பார், நான் ஒன்றும் விளையாடல. இதை நெருப்பா நினைச்சுதான் உன் மூஞ்சில கொட்டினேன். என் மேல கோவம் வர அளவுக்கு நான் என்னடா தப்பு பண்ணினேன்? என்ன பண்ணியா? என் சக்தி மனசை கலைச்சவன் நீ. அவ எங்களை விட்டு பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு நீ ஒரு காரணமா இருந்திருக்க. துரோகி. ச்சே, உன்னை கொன்ன கூட தப்பு இல்லடா. சஞ்சய், அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டிடாத. நானே உன்னை பார்க்கணும் தான் நினைச்சேன். சந்தர்ப்பம் தானா அமைஞ்சிடுச்சு. என்ன காதுல பூ சுத்துறியா? உனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா சக்தி கிடைச்சிருக்கா. நந்தினி மேடம் ஒரு நல்ல மாமியார். மாமியார்னு சொல்றதை விட அவங்கள அம்மானே சொல்லலாம். அந்த உறவுகளை நீ என்னைக்கும் இழந்துடக்கூடாதா? பொறுக்கி எப்ப புத்தனை மாறின? ஆச்சரியமா இருக்கு. அயோக்கியனா இருந்த அருணகிரி முருகனுக்கு அடிமையா மாறலையா? திருடனா இருந்த வால்மீகி மகா காவியத்தை எழுதலையா? சஞ்சய், மனுஷனோட மனம் மாறத்துக்கு ஒரு செகண்ட் போறண்டா. பட்டினிக்கு தீனி கெட்ட பெண்பு ஞானின்னு கண்ணதாச எழுதினது நீ படிக்கலையாடா? டே நிறுத்து. போதும் உபதேசம்லாம். இது உபதேசம் இல்லடா, உண்மை. அந்த சிந்தாமணி பாட்டிக்கு அடியாளா இருந்து நான் நந்தினி குடும்பத்துக்கு எவ்வளவு கெடுதல் செஞ்சிருக்க தெரியுமா? என் பொண்டாட்டி எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அமிச்சிட்டான்னா பாத்துக்கையே. இப்ப ஏன் மாறின? ஏன் நந்தினி ஒண்ணு மொத்தமா விலை கொடுத்து வாங்கிட்டாங்களா? ஆமா. எவ்வளோ? ஒருத்தர் மூட்டை மூட்டையா தங்க நாணயங்களை கொண்டு வந்து தராசுல வச்சாராம். பெருமாள் அதை ஏத்துக்கல. 4 சொட்டு தாய்ப்பால தராசுல கொண்டு வந்து வச்சாங்களாம். தராசு சமநிலைக்கு வந்துடுச்சான். தாய்ப்பாசத்துக்கு முன்னாடி கோடி கோடியா கொடுத்தாலும் அதுக்கு ஈடா எதுவுமே வராதுடா. நந்தினி அம்மா அந்த தாய்ப்பாசத்தை எனக்கு கொடுத்து என்ன புது மனுஷன் ஆக்கினாங்க. நான் இப்ப திருந்திட்டேன். சஞ்சய், சிந்தாமணி பாட்டிக்கிட்ட போய் சொல்லு, உன்னை ஆளாக்கி நம்மளை அவமானப்படுத்த வேண்டான்னு. நல்லவங்க யாரையும் பகைச்சிக்காதரா. சக்தியை வாழவை, நல்லவங்களோட வந்து சேரு. அட்வைஸ் பண்ண வந்துட்டான். போடா. சஞ்சய், சஞ்சய், டேய் சஞ்சய், நீ நல்லா வாழணும்னு ஆசைப்படுறா நானு. டேய், இனிமே என் விஷயத்துல தலையிட்ட உன்னை இல்லாம செஞ்சிருவேன். என்னை இல்லாம செய்யற அதிர்ஷ்டம் உனக்கு இல்லடா. ஏற்கனவே ஒருத்த முந்திக்கிட்டான். டேய், என்னடா வளர்ற? என்னை பத்தி விடுறா. நீ சக்தியோட வாழணும், அந்த சிந்தாமணி பாட்டி விட்டு வரணும், உன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும். டேய், நான் சொல்றதை கேளுடா சஞ்சய், ப்ளீஸ். அதுக்காக நான் உன் காலில் கூட விழ தயாரா இருக்கேன்டா. இந்த ஜோக்லாம் வேறவங்கிட்டயாச்சும் காட்டு. போடா. சஞ்சய் ப்ளீஸ் ப்ளீஸ். டேய் சஞ்சய், நான் சொல்றதை கேளுடா. டேய் சஞ்சய் போகாதடா. டேய் நான் சொல்றதை கேளுடா. சஞ்சய் சஞ்சய் சஞ்சய். நான் எவ்வளவு சொல்லியும் என் பேச்ச கேட்காம போறல நீ. நான் அந்த கடவுள்கிட்ட போய் சேரத்துக்கு முன்னாடி என் காயத்ரிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துவேன். ஒன்னையும் சக்தியை நிச்சயமா சேர்த்து வைப்பேன். அதுக்கப்புறம் தான்டா நான். எஸ்கியூஸ் மீ மேடம், எங்கே போகிறீங்க? என்ன மேத்யூஸ் அப்படி கேக்குறீங்க? ஐ எம் சாரி மேடம், ரொம்ப பிஸியாக இருக்காங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் நான் சொல்கிறேன். மேடம், ஐ எம் சாரி மறந்துட்டேன். மேடம் ஃப்ரீயாக இருக்காங்க. ஹலோ. சொல்லுங்க.
நோ நோ இம்பாசிபிள். இம்மீடியட்டா அந்த ஃபைல் என் டேபிளுக்கு வரணும். ஓகே ஃபைன். நோ மோர் எக்ஸ்கியூசஸ். யா வா காயத்ரி, உட்காரு. என்ன விஷயம்? என்ன சக்தி அப்படி கேக்குற? டியூட்டில ஜாயின் பண்ண தான் வந்திருக்கேன். உன்னை யார் அம்ஷா? யாரும் அனுப்பல. நான் பதவியில இருக்கேன், எனக்கும் பொறுப்பு இருக்குல்ல, அதான் வந்திருக்கேன். இது பாரு காயத்ரி, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு. இங்க எல்லா வேலையும் நடக்குது. நீ வரலையேன்னு எந்த வேலையும் நின்னு போல, புரியுதா? சக்தி என்ன பேசுற நீ? சே மேடம், இது ஆபீஸ், உறவுகள் எல்லாம் வீட்ல. இங்க போஸ்டுக்கு மரியாதை கொடுக்கணும். நான் தான் இந்த கம்பெனிக்கு ஓனர், நந்தினி சேர்மன், சக்தி மேனேஜிங் டைரக்டர், ரைட்? ஹலோ, சொல்லுங்க சார். சார் நீங்க கொஞ்சம் உடனே வர முடியுமா? எல்லாம் பேசி முடிச்சிடலாம், எதையும் தள்ளி போட வேண்டாம். இப்போ நிர்வாகம் என் கைக்கு வந்தாச்சு, எனக்கு எதுவும் தள்ளி போடுறது பிடிக்காது. நோ நோ, ஐ அம் டிசைடிங் அத்தாரிட்டி. நான் தான் முடிவெடுக்கணும். ஸோ கம் இமீடியட்லி. ஓகே காயத்ரி, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நீ கிளம்புறியா? நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேனே, ப்ளீஸ். சக்தி எதை நினைச்சாலும் சாதிச்சிருவா.